இப்படி ஃபேடாக இருக்கிற எல்லோ கலர் டிஷர்ட்டை எப்படி நம்ம புதுசாக ஆரஞ்சு கலரில் மாற்றணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த எல்லோ கலர் டிஷர்ட் நான் ஆரஞ்சு கலரில் மாற்றிருக்கேன். இதுக்கு என்ன நம்மளுக்கு தேவைன்னா, ஸோ பாருங்கள், டை பேக்கெட் இருக்குது ஆரஞ்சு கலர். நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். தண்ணி வந்து இவ்வளோ இருந்தாலே போதும், ஏன்னா நான் ஒரே ஒரு டிஷர்ட் தான் வந்து டிப் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே நான் ப்ளூ கலர் போட்டதுனால தான் லைட்டாக ப்ளூ கலரில் இருக்குது. சரி, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து லைட்டாக இப்போ சால்ட்டு போடணும் கொஞ்சமாக. கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பை. நல்லா கொதிச்ச பிறகு இந்த கலர் போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஃபேட் ஆகிடுச்சு. இதுக்கு தான் நம்ம வந்து கலர் போட போகிறோம். ஸோ வாங்க கலர் போடலாம். அது தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அந்த கலரை போட்டுக்கலாம். இதை பாருங்கள் எப்படி ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு இது இப்போ நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. தண்ணி பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு. லைட்டாக நம்ம வந்து இது கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இதில் வந்து டிஷர்ட் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது தெரியும்னு நினைக்கிறேன். டிஷர்ட் உள்ளே போட்டுடலாம். இப்போது இந்த கரண்டி வச்சு நல்லா உள்ளே அமுத்தி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து அது வந்து உள்ளே போட்டாச்சு. அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நல்லா அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆச்சு. அது நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். வெளியே எடுத்துகிட்டு காய போடலாம். மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு. மாடியில் காய போட போகிறேன். செம வெயில் அடிக்குது. அங்கே போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் காய போட்டுட்டு. வந்து காய போட்டு வந்தாச்சு. மாடியில் செம்ம வெயில் அடிக்குது. ஒரு காஞ்ச பிறகு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிஃபோர் ஆஃப்டர் போட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காய போட்டு ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். அதுதான் தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நான் இதே ட்ரெஸ்ஸு போட்டிருப்பேன், இதே டிஷர்ட். அந்த ஃபோட்டோ நான் போட்டு காட்டுறேன். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லி தந்திருப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட நெகட்டிவ்ஸ்லாம் சொல்கிறேன். என்னென்னா, இது நீங்கள் வந்து தனியாக தான் துவைச்சாகணும். மொத்தமாக துவைச்சிங்கன்னா இதோட கலர் வந்து மற்றதுக்கு ஒட்டிக்கும். தனியாக துவைக்கும் போது கலர் வரும், அது வந்து சாயம் வரும். ஸோ அது பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு 2 மாதத்துக்கு இந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் அப்போது இதே மாதிரி இந்த பேக்கெட் வந்து ஒரு 20 rupees தான். இது வாங்கி போட்டிங்கன்னா சரியாயிடும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.